கேரளாவில் அரசு பேருந்தை காட்டு யானை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வயநாடு மாவட்டத்திலிருந்து முத்தங்கா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நின்றிருந்த காட்டு யானை திடீரென அரசு பேருந்தை தாக்க ஆக்ரோஷமாக ஓடி வந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். அப்போது ஓட்டுநர் சாதுரியமாக ஒலியை எழுப்பிக் கொண்டே இருந்ததால் யானை நின்றுவிட்டது. மெதுவாக காட்டு யானை வனப்பகுதிக்குள் சென்றவுடன் அந்த சாலையில் வாகனங்கள் சென்றன. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அழிந்து வரும் பனைமரங்களை மீட்டெடுக்கும் முயற்சியாக கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் பகுதியில் பனை விதைகளை விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரூராட்சி கவுன்சிலர்கள், அரசு அதிகாரிகள், தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்ட பனை விதைகள் விதைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பனைமரங்களை பராமரிக்கும் பணியிலும் குழுவாக ஈடுபட உள்ளதாக தன்னார்வலர்கள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். சுரேஷ் என்ற 26 வயதான அந்த இளைஞர் தனது பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த சுரேஷை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சையே காரணம் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலக்கியா என்ற அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை முறையில் பெண் குழந்தை பிறந்த நிலையில் பெண்ணுக்கு வலிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. பிறகு அவர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனை நுழைவு வாயிலில் அமர்ந்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் அருகே செலுத்தப்பட்ட மின் கட்டணத்திற்கு வேலூர் நகரின் பெயரில் ரசீது வழங்கப்பட்டதால் பயனர்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் பவித்ர மாணிக்கம் பகுதியில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் கட்டணம் செலுத்த சென்ற நிலையில் ரசீதின் மேல் பகுதியில் திருவாரூருக்கு பதிலாக வேலூர் மின் பகிர்மான வட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் பல்வேறு சேவைகளை பெற முக்கிய அடையாள ஆவணமாக மின்சார கட்டண ரசீது உள்ள நிலையில் ஊர் பெயர் குழப்பத்தால் மக்கள் அவதியடைந்தனர். ரசீது பற்றாக்குறையால் இதுபோல நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டத்தில் ஆற்றில் தவறி விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமருகல் ஊராட்சி ஆற்றங்கரை தெருவை சேர்ந்த ராஜாராமன் என்பவரின் 4 வயது மகன் கவியரசன் வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது முடிகொண்டான் ஆற்றில் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட மற்றொரு சிறுமி அலறிய நிலையில் இதனை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஆற்றில் இறங்கி சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து திட்டச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சிப்காட் திட்டத்தை கைவிடக் கோரி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியவர்களுக்கு ஆதரவாக திரண்ட விவசாயிகள் கயிறு மூலமாக காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். 32 விவசாயிகள் சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் நேற்று முதல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக ஏராளமான விவசாயிகள் திரண்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் அருகேயுள்ள மன்னவனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு சுமார் 31 லட்சம் ரூபாய் மதிப்பில் 30 அடி நீளத்திற்கு சுற்றுச்சுவர் எழுப்பும் பணி நடந்த நிலையில் தரமில்லாமல் கட்டப்பட்டதால் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மீண்டும் அமைத்து மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.